வபரகாத்துஹு. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையை சேர்ந்தவர்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயீல் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அவர்களுடைய சந்ததியினரைத்தான் பனு இஸ்ரவேலர்கள் என அழைக்கப்படுகின்றது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 தலைமுறைக்கு பின்னாடி பிறந்தவங்க தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எகிப்து நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு பெரிய கொடுமைக்கார அரசன். அவனின் பெயர் ஃபிர்அவுன். அந்த மன்னன் பனு இஸ்ரவேலர்களை மிகவும் கொடுமைப்படுத்துவான். எந்த அளவுக்கு என்றால் அந்த மக்களை அவன்தான் இறைவன் என்றும் அவனை வணங்கும்படி கொடுமைப்படுத்துவான். ஒரு நாள் அந்த ஃபிர்அவுன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் ஒரு நெருப்பு வந்து எல்லாரையும் அழித்து விடுகிறது. ஆனால் பனு இஸ்ரவேலர்களை மட்டும் அழிக்கவில்லை. இந்த கனவை கண்ட ஃபிர்அவுன் மிகவும் பயந்து போனான். உடனே இந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சு கொள்வதற்கு குறி சொல்பவர்களை அழைக்கிறான். அக்குறி சொல்பவர், இஸ்ரவேலர்களில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஃபிர்அவுனை அழித்துவிடும், அவனுடைய ஆட்சியை கைப்பற்றிவிடும் என்று அந்த குறி சொல்பவர்கள் சொன்னார்கள். இதனை கேட்ட ஃபிர்அவுன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். கோபத்தின் உச்சியில் ஃபிர்அவுன் என்ன முடிவு செய்தான் என்றால், பனு இஸ்ரவேலர்களில் இனி பிறக்கப் போகின்ற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் பிறந்தவுடனே கொலை செய்திட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அவனுடைய ஆட்களும் பனு இஸ்ரவேலர்களில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை பார்த்து அது ஆண் குழந்தையாக இருந்தால் உடனே கொலை செய்து விடுவார்கள். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. குழந்தைகளை கொலை செய்கின்ற அக்காலகட்டத்திலே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் தன் குழந்தையை கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்து போனார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா, நீங்கள் உங்கள் குழந்தையை ஒரு கூடையில் போட்டு ஆற்றிலே விட்டுவிடுங்கள், நான் அந்த குழந்தையை உங்களுக்கு மீட்டு தருவேன் என்று வாக்களித்து விட்டான். அதனால் இந்த குழந்தையை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் வாக்களித்து விட்டான், அவன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று கூறி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு சிறிய கூடையை எடுத்து அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அந்த பெட்டியை ஆற்றில் மிதக்க விட்டார்கள். கூடவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரியையும் அந்த பெட்டியின் பின்னாடியே சென்று அந்த பெட்டியை யார் எடுக்கிறாங்க என்று பார்த்துட்டு வரவும் சொல்லி அவர்களுடைய தாய் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய தாய் சொன்னபடியே அவர்களும் போய் பார்த்தார்கள். அப்போது ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூடையை எடுக்கின்றார்கள். எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு அழகான குழந்தை இருந்தது. உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஃபிர்அவுனிடம் காட்டி, எங்கள் இருவருக்கும் இது ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, நீங்கள் இந்த குழந்தையை ஒன்றும் செய்து விடாதீங்க, இந்த குழந்தையை நாங்களே வளர்த்துக்கலாம் என்று சொன்னார்கள். ஃபிர்அவுனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்போது குழந்தைக்கு பால் கொடுக்க அங்கு பாலூட்டும் தாய்மார்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை யாரிடமும் பால் குடிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது மூசா நபியுடைய தாயார் அவருடைய சகோதரியை அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பினார்கள். அப்போது அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுக்க ஆட்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மூசா நபியுடைய சகோதரி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, இந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு எனக்கு தெரிந்த ஒரு பெண் இருக்கின்றது, அவர்கள் இந்த குழந்தையை வச்சு பாதுகாப்பாங்க, அவர்களை அழைத்து கொண்டு வரவா என ஃபிர்அவுனின் மனைவியிடம் கேட்டார்கள். அதற்கு ஃபிர்அவுனின் மனைவி, ஆம், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கூறியதும் சகோதரி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயை அழைத்து கொண்டு வந்தார்கள். அதன் பின் குழந்தையை அவர்களிடம் பாலூட்டுவதற்காக கொடுத்தார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய குழந்தையை பார்த்தவுடனே சந்தோஷத்தில் தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார். குழந்தை தன் தாகம் தீர பால் குடித்ததும் குழந்தையின் அழுகை நின்றுவிட்டது. அல்லாஹ் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயிடம் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களை முழுவதுமாக வளர்த்தது அனைத்தும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஃபிரௌனுடைய வீட்டில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை அடைந்தார்கள். மூசா நபி மிகவும் பலம் பொருந்திய ஒரு நபராக இருந்தார். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது ஃபிரௌனுடைய ஆள் ஒருவன் பனு இஸ்ரவேலர்களில் ஒருவனை அடித்து கொண்டிருந்தான். இதனை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆளை தட்டி கேட்டு அடித்தார்கள். ஒரே ஒரு அடிதான் அடித்தார்கள். சாகடிக்கணும் என்று நினைத்து அடிக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு அடியிலேயே அந்த ஆள் கீழே விழுந்து அதே இடத்திலே இருந்துகிறாரு. இதனை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் செய்த செயலை நினைத்து மிகவும் வருந்தினார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நேற்று பார்த்த பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த அதே ஆள்தான் இன்னும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். இதனை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவருக்கு வேறு வேலையே இல்லை என்று நினைத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேற்றுமின்றும் சண்டை போட்ட அந்த நபர் பார்த்துவிட்டது. அவர் நேற்று ஒருத்தரை கொண்ட மாதிரி இன்றைக்கு என்ன கொல்ல போறியா என்று மூசா நபியை பார்த்து அந்த ஆள் கேட்டுட்டாரு. இதனை கேட்ட ஃபிரௌனுடைய அடியாள் ஒருவன் இதனை ஃபிரௌனிடம் போய் சொல்லிவிட்டான். எங்களுடைய ஆளையே இவர் கொண்டு விட்டானா, இவரை நாங்கள் சும்மா விடக்கூடாது, இவனை கொல்லணும் என்று ஃபிரௌன் முடிவு செய்தார். இதனை கேட்ட ஒருத்தர் மூசா நபியிடம் சென்று உங்களை கொலை செய்வதற்கு ஃபிரௌன் திட்டமிட்டாங்க, அதனால் நீங்கள் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க என்று சொன்னார்கள். இதனை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள். அதிகமான தூரம் நடந்து போயிட்டே இருந்தார்கள். இறுதியாக ஒரு பாலைவனத்தை சென்றடைந்தார்கள். அங்கு சில மக்கள் அவர்களுடைய வளர்ப்பு பிராணிகளை தண்ணீர் குடிக்க வச்சிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். அப்போது அந்த இடத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். தண்ணீர் சாப்பாடு எதுவும் இல்லாமல் சோர்வாக இருந்தாங்க. அப்போது தான் ஒரு விடயத்தை கவனித்தார்கள். 2 பெண்கள் மட்டும் அவர்களது பிராணிகளுக்கு தண்ணீர் கொடுக்காமல் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களிடம் சென்று ஏன் நீங்கள் மட்டும் தண்ணி கொடுக்காமல் ஓரமாக இருக்கிறீங்க என்று கேட்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உதவியை அவர்கள் தந்தையிடம் போய் சொன்னார்கள். இதனை கேட்ட அவர்களுடைய தந்தை அவர்களின் மகளிரில் ஒருவரை அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிட்டு வரும்படி சொன்னார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மூசா நபியும் வந்தார்கள். அங்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் அனைத்தையும் சொன்னார்கள். அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து வந்தது என எல்லாத்தையும் சொன்னார்கள். இதனை கேட்ட அந்த பெரியவர் ஒரு கொடுமைக்கார அரசன் கிட்டிருந்து தப்பிச்சு வந்துட்ட, இனிமேல் எங்களுடனே இருந்து கொள்ளுங்க என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் சந்தோஷமாக அவர்களுடனே வாழ்ந்தார்கள். அந்த பெரியவர் மூசா நபியிடம் என்னுடைய ஆடுகளை 8 வருடம் மேய்த்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய 2 மகள்களில் ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தருவேன் என்று சொன்னார்கள். உடனே மூசா நபியும் நான் உங்களுக்கு 10 வருடத்திற்கு இந்த ஆடுகளை மேய்த்து தாரேன்
என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த பெரியவர் கொடுத்த வேலைகளை முடித்து மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊர் எகிப்துக்கே திரும்ப போக வேண்டும் என முடிவு செய்தார்கள். பிறகு மூசா நபியுடன் கூடவே அவருடைய மனைவியையும் அழைத்து கொண்டே சென்றார்கள். போய்கொண்டிருக்கும் போது கடுமையான குளிர் ஏற்படுகின்றது. அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கேயாவது நெருப்பு இருக்குமா என்று நான் பார்த்துட்டு வரேன் என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 20வது அத்தியாயம் 9வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் இந்த தூர்மறையிலே நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெருப்பை கண்டபோது தனது மனைவியிடம், நீங்கள் காத்திருங்கள், மெய்யாகவே நான் ஒரு நெருப்பை கண்டேன், அதிலிருந்து ஒரு எரிகொல்லியை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறேன் என்று அங்கே அவர் சென்றபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உமது இறைவன், உம்முடைய காலணிகள் இரண்டையும் கலட்டி விடுங்கள், நிச்சயமாக நீர் தூர் என்கின்ற பரிசுத்த பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள். பிறகு நான் உம்மை என்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன். எனவே அறிவிக்கப்படும் தூது செய்தியை செவிமடுப்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணங்குவதற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை. என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொருட்டு தொழுகையை கடைபிடியுங்கள் என்று கூறிவிட்டு, மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இலைகளை பறிப்பேன் என்றும், இன்னும் இதிலிருந்து எனக்கு வேறு பல பயன்களும் இருக்கின்றன என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா, மூசாவே அதனை கீழே போடுங்கள் என்று கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை கீழே போட்டார்கள். பிறகு அந்த கைத்தடி அதே இடத்திலே ஒரு பெரிய சீரும் பாம்பாக மாறியிருந்தன. அப்போது அல்லாஹ், அஞ்சாமல் அதை பிடியுங்கள் என்று முந்தைய நேரத்தில் அது எப்படி கைத்தடியாக இருந்ததோ அதே போன்று மாற்றுவோம் என்று கூறினார்கள். மேலும் உங்கள் கையை விலாப்புறத்தோடு சேர்த்து வையுங்கள், தீங்கற்ற வெண்மையாக வெளிப்படும், இது மற்றொரு என்னுடைய சான்று. இவ்வாறு இன்னும் பெரிய என்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம் என்று அல்லாஹ் தூர்சினா மலையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை எடுத்து வருவதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே அங்கு மூசாவே என்ற குரலோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசுகின்றார். ஃபிரௌன் மூசா நபி பிறந்த குலத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில்தான் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் எனும் வேதத்தை கொடுத்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய கோட்டைக்கு சென்று, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனே இறைவன் என கூறினான். அல்லாஹுவை வணங்குங்கள், அவன்தான் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து கூறினான். ஆனால் அதனை ஃபிர்அவுன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம், தங்களுடைய சமூகத்தை எங்களிடம் அனுப்பிவை என்றும், நீ அவர்களை முழுவதுமாக விடுதலை செய் என்றெல்லாம் அவர்கள் ஃபிரௌனிடம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். மேலும் இந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி உண்மையான இறைவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌன் மூசா நபியுடன், அகிலத்திற்கெல்லாம் இறைவன் என்றால் என்ன என்று கேட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் உறுதியாக நம்பினால் வானம், பூமி மற்றும் அதற்கு இடைப்பட்ட அனைத்திற்கும்
அவனே இறைவன் என்றார். அதற்கு ஃபிரௌன் மக்களை பார்த்து, உங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த தூதர் முழுவதுமாக சுத்த பைத்தியம் என்றான். ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்றான். பனு இஸ்ரவேலர்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். இதனால் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அம்மக்களை அழைத்து கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரவோடு இரவாக வெளியேறினார்கள். இதனை அறிந்த ஃபிரௌன் கடும் கோபம் கொண்டு தனது படையை திரட்டி கொண்டு அவர்களை பிடிப்பதற்காக சென்றது. ஊரை விட்டு வெளியேறிய இஸ்ரவேலர்கள் செங்கடலை அடைந்தார்கள். அவர்களுக்கு சற்று தொலைவில் ஃபிரௌன் பெரும் படையிடம் வந்து கொண்டிருப்பதை இஸ்ரவேலர்கள் பார்த்துவிட்டார்கள். இந்த கடலை எப்படி கடக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் யோசித்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடியை கடலில் அடிக்குமாறு கட்டளை இட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே கைத்தடியை கடலில் அடித்தார்கள். உடனே கடல் இரண்டாக பிளந்து மூசா நபிக்கும் அவருடன் வந்த கூட்டத்திற்கும் வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேலர்களும் அந்த கடலை கடந்து செல்லும் போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் பார்த்துவிட்டது. இஸ்ரவேலர்களை தொடர்ந்து ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் சென்றபோது பாதி கடலில் வைத்து அல்லாஹ் தஆலா அவனையும் அவனுடைய மக்களையும் அதில் மூழ்கடித்தான். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 18. யாருடைய சந்ததியினரை பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள்? அல்லாஹுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே நடந்த சம்பவத்தை பற்றி அல் குர்ஆனில் எத்தனையாவது அத்தியாயம் எத்தனையாவது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவீர்கள்.